ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெக்கரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெக்கரேட்டர்ஸ் வந்து அது ஒரு டிசைன் பேட்டர்ன் ஒன்று. டிசைன் பேட்டர்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆக்சுவலி நம்ம ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறோம், ஒரு ப்ராப்ளம்ஸ்க்காண்டி தான் ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறோம், ஒரு வெப்சைட் இது மாதிரி சம்திங் மேக் பண்ணுறோம், இல்லைனா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறக்காண்டி தான் மேக் பண்ணுறோம். அந்த மாதிரி எல்லா ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. டிசைன் பேட்டர்னில் ஒரு 23 டிசைன் பேட்டர்ன் இருக்குது. நிறைய டிசைன் பேட்டர்ன் இருக்குது. ஆக்சுவலி டெக்கரேட்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதில் சிலது வந்து ப்ராக்ஸி, அடுத்து சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன். டெக்கரேட்டர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வரும்னா, அது வந்து இப்போ ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை எதுவுமே ஜஸ்ட்டு உள்ள யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்குவோம், தேவையான எடுத்துக்கிட்டு அது இது பண்ணுறது. சப்போஸ் இப்போ லாகின் ரைக்கோ, நீங்கள் எந்த டிசைன்களை பார்த்தீங்கன்னா லாகின் ரைக்கோ இந்த மாதிரி சில இது ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துருப்பீங்க. தேவையானது கொடுக்கறது, சில தேவையில்லாத எடுக்கிறது, அது ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணாமல் ஃபங்க்ஷன் வெளியே வச்சு பண்ணுறது. அதை எப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் லேம்டா ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது சிம்பிள் தான் லேம்டா ஃபங்க்ஷன். அது எப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டுது. லேம்டா ஃபங்க்ஷனே வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் சூஸ் பண்ணி, இதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேம் வைப்போம். அதுக்கு ஃபங்க்ஷன் நேம்லாம் கிடையாது. அதனால ஏன்னு ஒரு வேரியபிளை சூஸ் பண்ணணும், வேரியபிள் வைக்கணும். இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட்னு போட்டு இந்த லேம்டா போட்டிங்கன்னா அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ண முடியாது உங்களுக்கு. இப்போ சப்போஸ் இங்கே வேல்யூ எப்படி பாஸ் பண்ணி ஏ ப்ராக்கெட்டில் 10ன்னு போட்டிங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து 10ன்னு அசியூம் ஆகிக்கிறோம். அப்போ 10 × 10 100ன்னு பிரிண்ட் ஆகும். வேரியபிளை சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நீங்கள் டேரெக்டாக எதுவும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 100. இதே வந்து உங்களுக்கு நிறைய இது வேணும்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம். லேம்டா எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் பி 1,3. இப்போ பார்த்தீங்கன்னா 100 வந்து 1 × 2 2 2 × 3 6. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம்ல. ஜஸ்ட் லேம்டா ஃபங்க்ஷன் இதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடணும்னு தோணல, அதனால தான் போட்டுட்டேன். சிம்பிள், சின்ன சின்ன இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணிப்பீங்க, அது ஒன்லைன் இஃப்எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்லைன் இஃப்எல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன். A = 10 P = ஆக்சுவலி கவலைப்பட தேவையில்லை. A = ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இதாச்சுன்னா இது வந்து ஒரு மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. அடுத்து ரீரைட் பண்ணும்போது இது வந்து ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். அதனால் இது வந்து டிஸ்ட்ராய் ஆகிட்டு இது புதுசாக ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிட்டு 10ன்னு. ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். C = A if A greater than B else B. இஃப்எல்ஸு சிம்பிளாக ஒன்லைன் இஃப்எல்ஸு என்னதுன்னா, ஏ வந்து பியோட சிறுசாக இருந்துச்சுன்னா ஏ எடுத்துக்கிடும். ஏ சிறுசாக இருக்குது அப்போ வந்து ஏ எடுத்துக்கிடும். நம்ம வந்து சின்ன வேல்யூ தான் பார்க்குறோம். சப்போஸ் ஏ பெருசாக இருந்துச்சுன்னா பி தான் சின்ன வேல்யூ. இப்போ நம்ம இதில் பார்த்தா ஏ தான் சிறுசு, பி தான் பெருசு. இப்போ வந்து என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு பாருங்க, இப்போ 10. இது உங்களுக்கு பெருசு தான் வேணும்னா இதை போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ 20 கிடச்சிருக்கு. சிங்கிள் லைன் இஃப் எல்ஸ், இதுக்கு கோலன் எதுவும் வைக்க தேவையில்லை. இஃப் ஒரு எல்ஸு, இங்கே எல்ஸ் வந்து நீங்கள் அதோட வேல்யூ மட்டும் தான் போட முடியும். இதுக்கு ஒரு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சீன் போட்டு இதுக்கு தனியாக பீன் போடுறீங்களா, அதுக்கு மேலே சீன் போட்டுக்கிட்டு இஃப் பி greater than A
ஏ வந்து பியோட பெருசாக இருந்துச்சுன்னா அது பியா போயிடும். அப்போ வந்து எல்ஸ் வந்து ஸ்டீ ஒரு வேல்யூ வந்துடும். ஐ மீன் சி தான் ஆக்சுவலி எரர் வரும் எனக்கு. சரி, சி தான் நம்ம வேரியபிளாக செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து எக்ஸ்னு ஒன்று வச்சுக்கிட்டோம். எக்ஸ் வேணாம், ஆக்சுவலி பி தான் போடணும். எப்படி சொல்ல வரேன்னா, இஃப் ஏ வந்து பெருசாக இருக்குது பியோடனா ஏ பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா பி தான் பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலி இங்கே ஒரு 3 வேரியபிள் சின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணும்போது அதே செட் இப்போ வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 30 பி யா, இப்போ டியோட பி தான் பெருசாக இருந்துச்சுன்னா பி பிரிண்ட் ஆகும், அப்படி எல்ஸ் இல்லைன்னா டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 வந்துருச்சு. ஜஸ்ட் சிங்கிள் லைனில் இஃப் எல்ஸு நெஸ்டட் இஃப் மாதிரி நெஸ்டட் இஃப் கிடையாது, எல்இஃப் யூஸ் பண்ணிக்க. ஐ மீன் எல்சிஃப் யூஸ் பண்ணிக்க சிங்கிள் லைனில். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்க. இதே மாதிரி தான் லாம்டா ஃபங்க்ஷன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். லாம்டா ஃபங்க்ஷன் பக்கத்தில் இதுக்கு ஒரு லாம்டா போட்டு வச்சுட்டு பண்ணிவிட்டு வேரியபிளை பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஓகே பண்ணி சொல்கிறேன். லாம்டா லாம்டா எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு தென் லைக் அப்டேஷன் இதுக்கு ஒரு லேண்ட் வச்சுக்கணும். ஆக்சுவலி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் இந்த இந்த ஒரு ரிசல்ட் தர வேல்யூ தான் எக்ஸில் ஸ்டோர் ஆகும். அதுதான் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஆனால் பார்த்தோன்னா வேல்யூ வந்து நம்ம எப்படி சொன்னால் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்கு ஒன்று வேல்யூ கொடுத்தோமா. இப்போ 2 லாம்டா இருக்குது. எப்படி வேல்யூ கொடுக்கணும்னா பிரிண்ட் ஏக்கு இங்கே ஏன்டா அப்படி 2 போட்டோம்னா இங்கே 2 லாம்டா இருக்குது. எக்ஸு 10 வந்து எக்ஸுக்கு போயிடும், 5 வந்து ஒய்க்கு போயிடும். ஏன் எக்ஸுக்கு கொடுக்குறோன்னா எக்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்ல சொன்னால் அது ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டால் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இது வந்து என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா இது ஒரு வேல்யூ இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து நம்ம 10 கொடுக்கலன்னா ஒரு சம் எரர் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். The transfer lambda missing one requirement positional arguments. இதே நீங்கள் வெறுமனே இப்படி போட்டிங்கன்னா கூட அது சொந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் எஃப் ப்ராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபங்க்ஷன் லாம்டா லோக்கல்ஸ் லாம்டா 2 ப்ராக்கெட் போடுற மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டாக காட்டும். இங்கே ஒரு ப்ராக்கெட் இங்கே ஒரு ப்ராக்கெட். இப்போ இதுக்கு 10 இதுக்கு 5. இப்போ பார்த்தீங்கன்னா 50. இங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து வேல்யூ தரும். ஏன்னா இந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆனால் இந்த வேல்யூ பாஸ் பண்ணுறோம் ஜஸ்ட்டு எம்டியாக. இப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வேணால் இங்கே வேணால் ஒரு வச்சுக்கலாம். இஃப் ஒய் இங்கே ஒய் வேல்யூ இருந்துச்சுன்னா இது வரும், எல்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸ். ஒய் வேல்யூ பாஸ் பண்ணாமல் யா எக்ஸ் லாம்டா மிஸ்ஸிங் இங்கே ஆர்கியூமெண்ட் கொடுத்தே ஆகணும். லாம்டா யூஸ் பண்ணி ஆர்கியூமெண்ட் கொடுத்தாகணும். அப்போ வந்து கன்ஃபார்மாக பிரிண்ட் ஆகும். அதனால் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இப்போ ஜஸ்ட் இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண வச்சுக்க இது ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி நீங்கள் அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அங்கே டெக்கரேட்டர்ஸ்குள்ளே போகலாம். டெக்கரேட்டர்ஸில் ஒரு 3 டைப் 4 டைப் இருக்குது. ஜஸ்ட்டு சிம்பிளாக வேல்யூவை பாஸ் பண்ணி தேவையான வேல்யூ எடுக்க போகிறோம். இன்னொன்று வந்து டெக்கரேட்டர்ஸில் அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி லைக் 2 டைப்ஸ் 2 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இது பார்ப்போம். டெஃப் மோர் ஃபஸ்ட் நான் கோட் அடிச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அது என்னன்னு தெரியாது. ஃபுல்லாக நான் இது பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும்.
இப்போ டெஃப் ஒன்று ஃபங்க்ஷன் வச்சுட்டு எதுவுமே பாஸ் பண்ணலாமே print ஒன் ஃபங்க்ஷன். இங்கே வந்து டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அட்டு போட்டு யூஸ் பண்ணோம். அட்டு என்ன டெக்கரேட்டர்ஸோ அதுக்கு நேம் போட்டுடலாம். டெக்கரேட்டர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மோர்னு கொடுத்து ஒன்று ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டா போதும். இப்போ உங்களுக்கு என்ன டிஃபைன் பண்ணுறேன், டெக்கரேட்டர்ஸ்னால் என்னென்னா இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மோர் இது ஒரு ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், அதான் இங்கே ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலி டெக்கரேட்டர் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டெக்கரேட்டர்ஸ் உள்ளது தான் கால் ஆகும், நெக்ஸ்ட்டு தான் ஃபங்க்ஷன் உள்ளது கால் ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். மோர் யா இங்கே வந்து நம்ம வந்து எதுவுமே ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணல. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா யா ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணல, சாரி ஃபங்க்ஷன் நம்ம எதுவும் கால் பண்ணல, அதனால தான் எதுவும் ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபங்க்ஷன் கால் ஆகலை, எடுத்தோடனே ஃபஸ்ட் டெக்கரேட்டர் தான் கால் ஆகிருக்கு. எப்படின்னு சொல்கிறேன்னா மோர் ஃபஸ்ட்டு மோர் கால் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு இது கால் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து விராப்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, அது கால் ஆகிருக்கு. அது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன். அடுத்து ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் பிரிண்டர் இருக்குது, கோஆக்ஸ் பிரிண்டர் இருக்குது, ஒன் ஃபங்க்ஷன்ஸ் அடுத்து தான் கால் ஆகிருக்கு. இது என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இந்த டெக்கரேட்டர்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனும் வந்து மாடிஃபை பண்ணணும், இல்லைன்னா அது ஒரு டேட்டா மட்டும் எடுத்துக்கிட்டு சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு ஒரு வேல்யூ கொடுக்கும். ஆக்சுவலி அதுக்கு தான் யூஸ் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை எதுவும் மாடிஃபை பண்ணவும் செய்யலாம், மாடிஃபை பண்ணாமல் சில டேட்டாவை எடுத்துகிட்டு சம் டேட்டா மட்டும் நம்ம கொடுக்கவும் செஞ்சுக்கலாம். லைக் அந்த மாதிரி தான் டெக்கரேட்டர்ஸ். இது எப்படின்னு உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். இப்போ ஃபங்க்ஷன் இது போட்ட உடனே என்ன நடக்கும்னா, இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனை வந்து இது எடுத்துக்கிடும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து இதோட ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கிடும். ஆர்க்ஸு கவாக்ஸ்னு வேறு ஒன்றும் இல்லை, ஆர்க்ஸ்னால் இந்த ஏ கமா பி கமான்னு போடுறோம்ல, அது ஆர்க்ஸு. அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல கவாக்ஸ்ன்னு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஏக்கு வேலை 10ன்னு போடுறேன், இது பிக்கு 10 போட்டு இந்த இடத்துல வந்து சிசி போட்டு ஒரு டிக்ஷனரி கால் பண்ணுறேன், பிசி போட்டு ஒரு லிஸ்ட்டு கால் இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்னா ஏசிக்கிட்ட ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம்ல, அதுதான் ஆர்குமெண்ட். கவாக்ஸ்னால் இந்த வேல்யூ வந்து ஒரு வேரியபிளோட அசைன் பண்ணுறோம்ல, அது வந்து கவாக்ஸ். மோஸ்ட்லி கவாக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிக்ஷனரியாக தான் பிரிண்ட் பண்ணும். அந்த வேல்யூ எடுத்தால் அது ஸ்ட்ரிங்காக தான், இப்போ நம்ம சீன் சொல்லிட்டு அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிடும், ப்ளஸ் மொத்தமாக வேல்யூ டிக்ஷனரியாக எடுத்துக்கிடும். இந்த டோட்டல் வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது டிக்ஷனரியாக தான் எடுத்துக்கிறோம், அதுதான் கவாக்ஸ். இது வந்து இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆர்குமெண்ட் என்ன இந்த மாதிரி கவாக்ஸ் இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணும். அதான் பிரிண்ட் பண்ண வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா எது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபங்க்ஷனாக நீங்கள் வந்து நீங்களாக ஒரு இமேஜின் பண்ணும்போது ஃபங்க்ஷன் இது இப்படி போகும் அப்படி போகும்னு நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஃபஸ்ட்டு மோர் ஃபங்க்ஷன் நம்ம டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், லைக் மோர் இது. நெக்ஸ்ட்டு வந்து விராப்பர் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸை எடுத்துக்கிடும், அதான் நான் விராப்பர்னு வச்சுருக்கேன். அடுத்து ரிட்டர்ன் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிடுச்சு, அந்த ஒன்று ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஒன் ஃபங்க்ஷனில் ஆர்க் கவாக்ஸ் அதில் உள்ள வாங்கினது ஃபுல்லத்தையும் நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறேன், ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ரிட்டர்ன் பண்ணிட்டு ரிட்டர்ன் விராப்பர், இந்த இடத்துல வந்து விராப்பர் மட்டும் போடுங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நினச்சிட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, லைக் ஒன்றுன்னு சொல்லிட்டு இது ரிட்டர்ன் ஆகும்போது எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னா 1 கவாக்ஸ். ஆக்சுவலி இப்படி தான் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ரிட்டர்ன் பண்ணுறது விராப்பரில் இப்படி பண்ணுறீங்க. நீங்கள் திருப்பி விராப்பர்னு சொல்லிட்டு இப்படி போட்டிங்கன்னா சம் எரர்ஸ் வரும். நீங்கள் ஆக்சுவலி இது ஒரு சின்டாக்ஸே கிடையாது, லேம்டா யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்க 2 இது சின்டாக்ஸ் போட்டால் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு டிஃபால்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் எரர் தான் வரும். அதனால் ஜஸ்ட் இங்கே வந்து விராப்பர் மட்டும் போட்டால் போதும். ஆக்சுவலி இவ்வளோ தான் ஃபங்க்ஷன்ஸு. இப்போ இதை மாடிஃபை பண்ணால் என்ன மாடிஃபை பண்ணலான்னா வந்து பார்த்துக்கோங்க.
இப்போ பண்ணுறேன். இப்போ கவாக்ஸ் இந்த இடத்துல வந்து இது இருந்துச்சுன்னா சியை மட்டும் எனக்கு தூக்கிடு. சி பாப். பாப்னா தூக்கின்னு அர்த்தம். சியை மட்டும் தூக்கிடு. இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஐ மீன் இதோட மெத்தட்ஸ். கவாக்ஸில் டிஃபால்ட்டு சம் மெத்தட்ஸ் இருக்கும்ல. இப்போ இந்த ரெக்யூஸ்ட் டாட் யூசர் டிஜாங்கில் பார்த்துருப்பீங்க. ரெக்யூஸ்ட் டாட் யூசர், ரெக்யூஸ்ட் டாட் மெத்தட், அந்த மாதிரி டிஃபால்ட்டான ஒரு இன்லைன் இப்போ ஒருனா கிளாஸுக்குள்ளே நம்ம மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். அதான் ஒரு வந்து அந்த மாதிரி. இப்போ கவாக்ஸ்னு ஒரு கிளாஸு, அந்த கிளாஸுக்குள்ளே சம் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுருப்பாங்க. அதான் பாப். இந்த மாதிரி அது உங்களுக்கு தெரியலனா டிஐஆர் கவாக்ஸ். டிஆர்னா டைரக்டரி. அது உள்ள உங்களுக்கு சப்ளை மெத்தட்லாம் காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் கால் ஆயிருக்கு. ஃபஸ்ட் எடுத்து மோர் கால் ஆயிருக்கு. அடுத்து வெராப் இருக்கு. அடுத்து வந்து இது வந்துருக்கு. ஆக்சுவலி வந்து ஃப்ரம் கீஸ் கெட் ஐட்டம்ஸ் கீஸ் பாப் பாப் ஐட்டம். ஐட்டம்ஸ்னா இடம்ல மொத்தம் ஒரு சம் ஆஃப் ஐட்டம்ஸ் எடுக்கிறது. பாப்னா ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறது. கீஸ்னால் கீயை பேஸ் பண்ணி. ஆக்சுவலி டிக்ஷனரியில் வந்து கீஸ் வேல்யூஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி எடுக்கணும்னா அதுதான் கீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டி தான் கீஸ், இதுதான் வேல்யூஸ். இப்போ கீஸை பேஸ் பண்ணி எடுத்தது. செட் டிஃபால்ட் அப்டேட் வேல்யூ. அடுத்து கிளியர்னு இருக்குது. கிளியராக மொத்தமாக கிளியர் பண்ணி கொடுக்கு. காப்பினா அந்த இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணிட்டு சில எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சி வரல. லாஸ்ட் இதில் சி வந்திருக்கு. இந்த இடத்துல சி வரல. ஏன்னா நம்ம வந்து அதை தூக்கிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளாக கூட அசைன் பண்ணிக்கலாம். லைக் திருப்பி சின்னு வச்சுக்கோங்க. சி கொடுத்து பிரிண்ட் சி கொடுத்து பாருங்க. சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி டிக்ஷனரியாக தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து சியில் வந்து ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. நேம் பைத்தான். இப்போ வந்து ஆக்சுவலி ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, கெட்டு ஃப்ரம் கீஸ் ஐட்டம் பாப் ஐட்டம்ஸ் இதுன்னு. அப்டேட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்டேட்னா புதுசாக ஒன்று இது பண்ண போகிறோம். இப்போ வந்து கவாக்ஸ் டாட் அப்டேட் சி. யா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சி அப்டேட் சியை வந்து எடுத்துகிட்டு அதை மாடிஃபை பண்ணி நேம்னு ஒரு வேரியபிள் நம்ம வச்சுக்கிட்டு மாடிஃபை பண்ணி விட்டோம். லைக் சி வந்து ஒரு டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரியோட வேல்யூஸை நம்ம இது பண்ணிட்டோம். புரியுதாங்க? இந்த மாதிரி தேவையானதை எடுத்துக்கிட்டு சில ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ மோஸ்ட்லி நீங்கள் வந்து இப்போ ஃப்ரேம் ஒர்க் டிஜாங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரிலாம் அவங்களோட கோட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காசி இந்த மாதிரி பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் இந்த மாதிரி அதில் வந்து சில ஆட்ரிபியூட் இருக்கான்னு பார்ப்பாங்க. லைக் இந்த மாதிரி ஒரு கீஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி நடக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி ஆட்ரிபியூட் எல்லாம் நீ செட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்ரிபியூட்டை செட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா இந்த ஆட்ரிபியூட் இருக்கான்னு சொல்லி மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்கடுத்து வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். சேமாக ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை சில மாடிஃபை பண்ணால் என்ன பண்ண போகிறோம்னா மாடிஃபை பண்ணியாச்சு நம்ம ஆக்சுவலி. இப்போ அதோட வேல்யூ நம்ம தூக்கிட்டு லைக் அதை வேல்யூ தூக்கிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஆக்சுவலி ஒரிஜினலாகவே சேஞ்சாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கவாக்ஸ்னு கொடுத்து பாருங்கள். இங்கே இருக்கு அதே தான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி சீன் வராமல் ஒரிஜினலுக்கு இது உங்களுக்கு தெரியும். ஒரிஜினல் வந்து சீன்னு சொல்லிட்டு ஒரு ஏதாச்சும் அதை ரீநேம் பண்ணி வச்சுட்டு ஐ மீன் ரீநேமில் அது ஒரு டிக்ட் ஃபைலு. டிக்ட்டில் வந்து நேம் பைத்தான் சொல்லி வச்சுருக்கேன். அந்த டிக்டோட ஃபைலை தான் நான் இங்கே அனுப்பிச்சுட்ருக்கேன் டோட்டலாக. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட்னு வரும்ல. இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ நேரம் பாஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல இங்கே வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன வைக்கலாம்னா ஸ்டேட்டஸ். இது போட்டோன்னா இன்வேலிட் சின்டாக்ஸ். ஸ்டேட்டஸ்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா இப்போ ஸ்டேட்டஸ் போட்டு லைவ் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சம் வேறு வருது. யா ஆக்சுவலி
கவார்ட்ஸ் முன்னாடி கொடுக்கணும். இது வந்து சின்டாக்ஸ் மாறினா கூட உங்களுக்கு சம் எரர் தான் வரும். அதனால் கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்து கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக ஒரு கட்சி இந்த மாதிரி கவார்ட்ஸ்லாம் கடைசியாக கொடுங்க. ஆர்குமெண்ட்ஸ் முன்னாடி இதுக்கு நடுவில் ஸ்டேட்டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு சாதாரணமாக ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எரர் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், மோர் காலம் இருக்குது, அடுத்து ரேப்பர் காலம் இருக்குது, அடுத்து வேறு ஒன்று ரிட்டன் வந்து செக் பண்ணுது. இங்கே ரிட்டன் மேட்ச் பண்ணுதா? அப்படி பண்ணுச்சுன்னா இது ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிடும். ரிட்டன் எதுவும் பண்ணனா அப்போ இங்கே வந்து ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து வேரியபிளாக நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா யா என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்டஸ்னு ஒன்று வந்து இருக்குதான்னு செக் பண்ணுறேன். லைக் இங்கேயே வாங்கிடும், இது வாங்கினாலும் உண்டு. லைக் அது நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து நம்ம வேறு மாதிரி போகிறோம், அது கரெக்டாக இருக்காது. ஸ்டேட்டஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ கூட நம்ம கொடுக்கவே இல்லை. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஏ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்களே ஒரு வேல்யூ வந்து டெக்கரேட்டர்ஸ் மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். சம்ஸ் இதுக்கு இது அப்படியே இருந்தால் கூட ஒன்றும் கவலை இல்லை. ஓகே, எதுவும் டிஃபைன் பண்ணாதனால சம் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கவார்ட்ஸ் சாரி இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கோம் மோர் ரேப்பர் ஒன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டேட்டஸ் எதுவுமே கால் பண்ணலாம் ஃபங்க்ஷன். அப்படினாலும் உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்னு வருது, ஏன்னா டெக்கரேட்டர் மூலமாக நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். வேல்யூ ஆட் பண்ணாமல் இல்லை உள்ள சில வேல்யூ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒன்றுமே சேஞ்ச் பண்ணாமல் மட்டும் ரிட்டர்ன் கொடுத்து நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி அதுக்கு ஒன்று இது பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தடு, ஜஸ்ட்டு டெக்கரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதே டெக்கரேட்டர் வந்து நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபங்க்ஷன் மெத்தட் உங்களுக்கு கால் பண்ணிப்பேன். லைக் வியூ பேஸ்டில் இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, ஐ மீன் ஆர்குமெண்ட் வாங்கியிருக்காங்களா, அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ரெண்டு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணி, ஐ மீன் ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரே இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்குமெண்ட் தேவையில்லை. இப்போ மூணாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் வாங்குறீங்க அர்த்தம். இதுக்கு என்ன வைக்கணும்னா வச்சுக்கேன். more வந்து ஏ பி ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கோ. ஸ்டேட்டஸ் URL நன். ஸ்டேட்டஸ் கொடுத்தே ஆகணும், URL கொடுக்காத ஒன்று கொடுக்கலனா ஒன்று. இப்போ இது எப்படின்னா இது வந்து ஆர்குமெண்ட் எடுத்துக்கணும், சம் ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் எடுத்துக்கணும். லைக் எப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இதை பார்த்தீங்களா, இதில் வந்து ஆர்கெட்டா போஸ்டா மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஆர்குமெண்ட் இது எடுத்துக்கிறோம். எப்பயும் போல் நார்மலாக நீங்கள் பார்த்த மாதிரி தான் ஆர்குமெண்ட் இது எடுத்துக்கிடுச்சுன்னா இது வந்து இங்கே ஆக்சுவலி பேரை மாற்றணும் ARGன்னு.
இந்த மோர் ஃபங்க்ஷனில் ஒன் ஃபங்க்ஷன் போகும். wrapperல வந்து இதில் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இது ரிட்டர்ன் பண்ணும்போது ஃபங்க்ஷன் ஸ்டேட்டஸ் நம்ம வைக்கல, இதை மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே wrapper கூட நமக்கு தேவையே இல்லை, மோரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணலாம். அது எப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்டேட்டஸ் URL. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும், ஏன்னா ஃபங்க்ஷன் போட்டோம், ஃபங்க்ஷனாக ஒன்று, அதுக்குள்ளே ஆர்குமெண்ட் இப்படி போட்டிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணுறோம், ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து கன்ஃபார்ம் எரர் வரும். அதுபோல் இங்கே ஸ்டேட்டஸ்னு நம்ம கொடுக்கவும் இல்லை, ஸ்டேட்டஸ் கொடுத்து லைவ் இங்கேருந்து ஸ்டேட்டஸ் கொடுத்தாகணும், URL கொடுத்தாகணும். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்டஸ் லைவ் URL. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மோர் கால் ஆயிருக்கு. ஐ மீன் மோருக்கு முன்னாடி ஆர்குமெண்ட் இதுதான் கால் ஆயிருக்கும். அடுத்து லைவ், ஐ மீன் அடுத்து wrapper கால் ஆகலை, ஏன்னா wrapper நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இது ஆர்குமெண்ட் சம்திங் இது யூஸ் பண்ணோம்னா பண்ணலாம், ஏன்னா டேரெக்டாக வந்து மோர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறாலும் ஒரு wrapper கால் ஆகலை. அடுத்து வந்து இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், முடிஞ்சோடனே அவ்வளோதான். லைவ் URL வந்து நன்னு வச்சுருக்கோம். அடுத்து எப்பயும் போல் இங்கே ஒன் ஃபங்க்ஷன். இப்போ வந்து இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஆர்எல் ஆக்சுவலி வந்து இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போ தான் ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் வச்சுக்கோ. இந்த ஆர்குமெண்ட்டில் சைல்டோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து நம்ம குளோபலாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஆர்குமெண்ட்லாம் லோக்கல் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் இது குளோபல் பேரண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கனால ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே டேரெக்டாக நம்ம யூஆர்எல் இந்த மாதிரி போட்டனால ஒர்க் ஆகும். இப்போ யூஆர்எல் இருந்துச்சுன்னா ரிட்டன் ஸ்டேட்டஸ் URL. அப்படி இல்லைன்னா URL சொல்லிட்டு ஹோம்னு நம்ம இது பண்ணுறோம். இங்கே வந்து ரிட்டர்ன் வந்து wrapper ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே URL பாஸ் பண்ணுறேன்னா பார்க்கும், அப்படி பாஸ் பண்ணால் நன்னு எடுத்துக்கணும், பாஸ் பண்ணால் அது URL எடுத்துக்கணும். இங்கே வந்து நான் செக் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் எப்பயும் போல் இந்த ஒன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிடுச்சு. இது உங்களுக்கு புரியும் எங்கெங்கே காலானாலும் இதெல்லாம் எடுத்து விட்டுறேன் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு ஆர்குமெண்ட் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. இப்போ URL இருக்கான்னு பார்க்கும், இல்லைன்னா நன்னு வச்சுக்கிறோம். இந்த மோர் ஃபங்க்ஷனில் இடத்துல ஒன்றுன்னு ஃபங்க்ஷன் போயிடுச்சு. wrapperக்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட் நம்ம ஒன்றுமே கொடுக்கல இந்த ஆக்சுவலி, ஆனால் இங்கே கொடுத்துருக்கோமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரிட்டர்ன் பண்ணும்போது சம் ஆர்குமெண்ட் கொடுக்குது நம்மளுக்கு, அதனால தான் வச்சுருக்கோம். நம்மளாம் ஒரு ஓன் ஆர்குமெண்ட் கொடுக்கல. அதனால் இப்போ URL இருக்கான்னு செக் பண்ணோம், இருந்துச்சுன்னா இந்த URL என்ன URL கொடுக்கணுமோ அதே எடுத்துக்கிறோம். இப்போ URL கொடுக்கலன்னா என்ன பண்ணுதுன்னா URL செட் பண்ணுறோம், ஹோம்னு செக் பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா URL நன்னு தான் வந்துச்சு, இப்போ நன்னு நமக்கும். இப்போ வந்து wrapper ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். wrapperல என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபங்க்ஷனு இந்த ஃபங்க்ஷனும் சம் ஆர்குமெண்ட்டும் நம்ம சேர்த்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அதை wrapperல ரிட்டர்ன் பண்ணுறோம், அதை மோரில் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னா மோருக்குள்ளே தான் wrapper இருக்குது. அப்போ மோரை ரிட்டர்ன் பண்ணும்போது wrapper ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஏதாவது லூப் மாதிரி வருது, ரிட்டர்ன் சொல்லிட்டு. உங்களுக்கு புரியல திருப்பி ஒன் ஸ்டெப் வாட்ச் பாருங்கள், இது டேரெக்டாக புரியாது. நீங்களாம் இப்போ பார்க்குற மட்டும் இல்லை, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களாம் ஓனாக ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே சம் ப்ராப்ளம்ஸ். இதை டெலிட் பண்ணாமல் வச்சுக்கோ, ஏன்னா எந்த இடத்துல கரெக்டாக பக் இருந்தது. இப்போ மோர் கால் இருக்கிறது wrapper கால் ஆகலை, ஏன் காலன்னா இப்போ URL வந்து அக்சஸ் பண்ண முடியும். URL அக்சஸ் பண்ண முடியல. இப்போ குளோபல் கொடுத்து பார்ப்போம். குளோபல் வந்து ஒரு அது ஒரு கீவேர்டு இன்னும், ஏன்னா URL ஒன்றுமே இல்லைல்ல. லைக் சம்திங் ப்ராப்ளம்ஸ்.
நார்மலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணி பார்ப்போம். கீவேர்டு கொடுக்கணுமா? கரெக்டாக தான் எல்லாம் கொடுத்துருக்கு. மோர் கால் ஆயிருக்கு. இப்படி செக் பண்ணால் எப்படி வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். ஏஆர்ஜி போட்டு ஒன்றையும் கூட போட்டுக்கலாம். இதை கமெண்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் பண்ணிட்டாங்களோ இன்னும் ஸ்டேட்டஸ் எதுவும் கொடுக்கல. ஏன்னா ஆர்குமெண்ட் மாதிரி கொடுத்தோம்னா நீங்கள் டெக்கரேட்டர் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2 ஃபங்க்ஷன் வெறுமனே ஆர்குமெண்ட் இல்லாமல் சாதாரணமாக பண்ணோம்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ண ஒர்க் ஆகும். மோர் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆகாது. இந்த வேல்யூஸ் வந்து உள்ள வரைக்கும் வர மாட்டேங்குது போல். இந்த வேல்யூஸ் வந்து மோர் ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் ஆகும், ஆனால் இதுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்கே ஒர்க் ஆகுதுல, ஏன்னா இங்கே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறோம்னா, ஏன்னா வந்து இந்த வேல்யூ ஆர்குமெண்ட் வந்து இதுக்கு குளோபலாக இருக்குது, பட் இதுக்கு குளோபலாக நான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த ஆர்குமெண்ட் இதுக்கு குளோபலாக இருக்குது. அப்போ இதுக்குள்ளே தானே இதுக்கு குளோபலாக இருக்கும். ஐ மீன் இதுக்கு வேல்யூ இது ஓகே, இதுக்கு வேல்யூ எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கலாம், இதுக்குரிய வேல்யூ தான் இதுக்கு இல்லை, அப்போ இதுக்கும் குளோபலாக இருக்கலாம். சம்திங் எனக்கு தெரில, அவ்வளோவா எனக்கு ஓரளவுக்கு தான் தெரிஞ்சது. எனக்கு நான் அந்தளவுக்கு ஆளுநர் அழகராஜால எல்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வேணால் ஐடென்டிஃபை பண்ணி டக்குன்னு வேணால் சால்வ் பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி யூஆர்எல் ஈக்குவல் யூஆர்எல் வச்சுக்கிறேன் நான். இப்போ வந்து சொல்லிடுவாங்க, அன்பு லோக்கல் வேரியபிள் ஸ்டேட்டஸ் ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட் அது குளோபல் ஆக்கிக்கணும். லோக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் குளோபலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் யூஆர்எல். இப்போ வந்து நேம் ஸ்டேட்டஸ் இஸ் ஓகே, ஸ்டேட்டஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே இப்போங்க அப்படியே நான் கட் பண்ணிட்டு இங்கே போட்டேன். இதுதான் சாரி காய்ஸ், அவ்வளோ என்னன்னு தெரில. உள்ளே வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணலாம் நம்ம. ஏதோ சம்திங் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. எல்லா வேலையும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துருந்தாலும் கரெக்டாக ஒர்க் ஆகலை. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பண்ண டெக்கரேட்டர்ஸ் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு.
அது வந்து உங்களுக்கு டோக்கன் லைக் சாரி இது இல்லை, இது ஒரு ப்ராஜெக்ட் ரெஸ்ட் ஃப்ரம் கேபிஐயில் வச்சு பண்ணது. இது ஒரு டெக்கரேட்டர்ஸ் தான், ஜஸ்ட் ஆர்குமெண்ட்லாம் கிடையாது, சிம்பிள் தான். ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எஸ்னா வந்து இதான் ஹெட்டர்ஸில் வந்து டோக்கன் இருக்கான்னு செக் பண்ணதுக்கு தான் இந்த டோக்கன் இன் ஹெட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஹெட்டர்ஸில் டோக்கன் இருந்தால் மட்டும்தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி. சப்போஸ் ஹெட்டர்ஸில் டோக்கன் இல்லைன்னா அக்சஸ் ரெஸ்பான்ஸ் வந்துடும், எரர், இன்னும் டோக்கன் நீடுன்னு சொல்லி நான் சென்ட் பண்ணுற மாதிரி. டோக்கன் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகும். ஆக்சுவலி செல்ஃப் ரெக்வெஸ்ட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். டோக்கன் வந்து நான் அந்த ஹெட்டர்ஸ் மூலமாக பாஸ் பண்ணுறேன். இந்த டோக்கன் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து எஸ்ன்னா வேறு ஒன்றும் செல்ஃப், இது செல்ஃபை கொடுத்து அது கிளாஸ்க்குரிய செல்ஃப்னு நினச்சிருக்கனால எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டேன். ரெக்வெஸ்ட்டு அதில் ஆர்குமெண்ட் ரெக்வெஸ்ட் வாங்க, ப்ளஸ் இந்த மாதிரி வேறு ஆர்குமெண்ட்ஸ் வாங்கினேன்னா ஆர்குமெண்ட்ஸ் கவாக்ஸ்ன்னு கொடுத்துக்கிட்டேன். இஃப் ஆத்தரைசேஷன் இந்த ரெக்வெஸ்ட் ஆர் ஹெட்டர்ஸ், இந்த ரெக்வெஸ்ட் வாங்குறேன்னா அப்போ ஹெட்டர்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஆத்தரைசேஷன் ஒன்று இருக்கான்னு பார்ப்பேன். இருந்துச்சுன்னா டோக்கன் டாட் ஹெட்டர்ஸ் டாட் கெட் ஆத்தரைசேஷன் அது இதை டோக்கனை எடுத்துக்கிறேன். டோக்கன் நன்னா இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா வெறுமனை டோக்கன் இல்லாமல் இருந்துச்சுன்னா டோக்கன் நாட் ஃபவுண்ட் சொல்லி ரிட்டன் இது பண்ணுற மாதிரி. சப்போஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த டோக்கன் வந்து டீக்ரீப் பண்ணணும். ஆக்சுவலி டோக்கன் ஜென்ரேட்டர் அதான் ரெடி பண்ணியிருக்கேன். இது மூலமாக வந்து சம் டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை டீக்ரீப் பண்ணுறேன், அந்த டேட்டா எடுக்கிறேன். அது வந்து சப்போஸ் அவங்க தப்பான டோக்கன் என்மாஸ் கொடுத்தாங்கன்னா, சும்மா இஷ்டத்துக்கு 4-5 ஏபிசிடி எல்லாம் கொடுத்தாங்கன்னா சம் இது ரிட்டர்ன் பண்ண நன்னா தான் கொடுக்கும். அப்போ வந்து நன்னா இருந்துச்சுன்னா இன்வாலிட் டோக்கன் சொல்லி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா டோக்கன் ஈக்குவல் டு நன் சம் எதாவது இருந்துச்சுன்னா, அப்படி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்து ஃபங்க்ஷன் ரெக்வெஸ்ட் டோக்கன் கரெக்டாக டோக்கன் எனக்கு கொடுத்துரும். இப்போ ஐ மீன் இஃப் ஆத்தரைசேஷன் இஸ் எதுக்கு நன்னுன்னு சொல்லி கொடுக்குறேன்னா, இந்த இடத்துல செக் பண்ணும்போது டோக்கன் இருக்கான்னு பார்க்கும். இங்கே நன்னுன்னா டோக்கன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ டோக்கன் நீடுன்னு சொல்லி இங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் போயிடும் எனக்கு. லைக் இதே அதே மாதிரி தான் ட்ரை பண்ணோம். டோக்கன் வந்து ஒன்றுமே இல்லை, தப்பான டோக்கன் கொடுத்துட்டாங்க. அது ட்ரை பண்ணும்போது வந்து சம் எரர் வரும். அது எரர் தான். அதுக்கு எரர் வரும்போது தப்பாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் போயிடும். எக்ஸ்பெக்ட் பண்ணோடனே வந்து டோக்கன் ஈக்குவல் டு நன்னுன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ ஓகே டோக்கன் நன்னு, அப்போ ரிட்டர்ன் இங்கே வந்துடும். இப்போ ட்ரையில் டோக்கன் இருக்குது செக் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேன். நான் அதை அப்படியே நான் விட்டுருவேன். டோக்கன் இருக்குன்னே டேரெக்டாக இஃப் பார்க்கும், செக்கு நன்னா இல்லை, அப்போ வந்து ட்ரை ஓகே, எக்ஸெப்ட்டுக்கு போகாது, எல்ஸுக்கு போகாது. இஃப் தப்பாக மட்டும் எல்ஸுக்கு போகும். அப்போ இது எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு டேரெக்டாக வந்து டோக்கனை மட்டும் கரெக்டாக சென்ட் பண்ணும். கரெக்டான டோக்கன் இருந்துச்சுன்னா அடுத்து இந்த ரேப்பரை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். இது வந்து ஹெட்டர்ஸில் செக் பண்ணும்போது இது வந்து ஜஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பழைய வீடியோவில். அதில் மெட்டா கேரக்டர் நிறையா இருக்கும், அதுலேருந்து நம்ம டேட்டாவே எடுத்துக்கலாம். லைக் இது ஒரு டெக்கரேட்டர்ஸ். நான் வந்து ஆர்குமெண்ட் வச்சு பண்ணதில்லை, அதனால சம் எரர்ஸ் வருது. இது என்ன எரர்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் வீடியோவில் போகிறப்ப என்ன எரர் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஏன் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்ம் போட்டுறேன். சாரி காய்ஸ், ஆக்சுவலி வந்து நான் வந்து என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மேக் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு டாபிக் எடுத்துக்கேன், அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி நானாக ஓனாக தான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். சம் நோட்ஸ் 1-2 நோட்ஸ் எழுதி வச்சுருப்பேன். அது 1-2 தான் சும்மா பார்ப்பேன். மோஸ்ட்லி மற்றவங்க மாதிரி கரெக்டாக இப்படி தான் ஒர்க் ஆகணும் அந்த மாதிரி இருக்கனால சம் எரர்ஸ் எனது வரதான் செய்யும். சில பேர் வந்து வீடியோ எடிட் பண்ணி எரர்ஸ் எல்லாம் போடுவாங்க, எனக்கு அப்போலாம் போட பிடிக்கலை. எரர் வந்து எரர் வரும். அதே மாதிரி அந்தளவுக்கு நான் வந்து இன்னும் எக்ஸ்பர்ட் இல்லை. எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன். நானும் ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ் தான். எதுக்கு வீடியோ போடுறேன்னா, தமிழில் வந்து அந்தளவுக்கு வீடியோ வந்து கண்டென்ட்டு சரியாக இல்லை. ஏன்னா நான் வந்து தமிழில் செக் பண்ணும்போது தமிழில் சிலது இல்லை. டிஜாங்கோலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பற்றிலாம் போட்டிருக்கவே இல்லை எனக்கு. அடுத்து சீரியலைசரை பற்றி போட்டதே இல்லை சுத்தமாக. வெறும் பேசிக்கான டிஜாகா மட்டும் போகிறாங்க. ரெஸ்டிபி போட்டாலும் அது வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியும் தரல. சீரியலைசர்லாம் முக்கியமானது, அதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லவும் இல்லை. மாடல்ஸ் போட்டிருக்காங்க, சில இது போடலை. மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரெட்டை மட்டும் போட்டிருக்காங்க. இன்னும் நானும் க்ரெட்டு தான் போட்டிருக்கேன். இன்னும் அட்வான்ஸ் டாபிக் எடுக்கல. நான் அட்வான்ஸ் டாபிக் கூடிய சீக்கிரத்தில் எடுப்பேன், ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி சில பல வீடியோஸ் வந்து போட்டே தான் போடுறாங்க. போடாதது போடணுக்காண்டி தான் நான் வந்து இந்த சேனலில் ஓப்பன் பண்ணி நான் போடுறேன். போடாதது போடணும், தெளிவாக சொல்லி கொடுக்கணும். ஆல்ரெடி இருந்தது வந்து சும்மா அது பார்த்து சொல்லிக் கொடுக்க, அப்படிலாம் இல்லாமல் தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்காண்டி போட்டேன். தட்ஸ் ஆல் கைஸ். அதேமாதிரி உங்கள் ஃபீட்பேக் என்ன நீங்கள் சொல்லுங்கள்.
எனி ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபீட்பேக் பண்ணால் தான் நான் எப்படியும் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ வந்து வீடியோ லென்த்தாக இருக்கா, இல்லை ஸ்மாலாக இருக்கா, இல்லை வள கொலவலன்னு இருக்குன்னா டேரெக்டாக உங்களுக்கு போட்டு பட்டன் போட்டு உடச்சிடணும் அந்த மாதிரி சொல்லணுமா அப்படின்னு கேட்குறேன். எப்படி ஃபீட்பேக் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நல்லா மாற்றிக்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.